ஹாய். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி இருக்க மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, விஜய் சிஎம் ஆவாரா? கண்டிப்பா ஆவாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜய் சிஎம் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஆப்ஷன் என்ன? கவர்னர் ஆட்சி. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் 6 மாசத்துல திரும்பி தேர்தல். ஸோ இந்த தேர்தல் நடக்கும்போது மக்கள் ஓட்டம் என்னவா இருக்கும்? அதிகபட்சம் 2 பெரிய கட்சிகள்ப்பா, ஒரே ஒரு புதிய கட்சி வந்தது. ஆனா அவங்கள ஆட்சி அமைக்க விடல பாத்தியா? அப்படின்ற அந்த எண்ணம், கோவம் வந்து விஜய பெரும்பான்மையான வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க ரொம்ப உறுதுணையா இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை எந்த 2 பெரிய கட்சிகளும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதில் அவங்க என்ன ஐடியா வச்சுருப்பாங்கன்னா, மேபி 1, 2 வருஷங்கள்ல இந்த கட்சியை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சிறிய கட்சிகள். அதுக்கடுத்து 2 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய பிரச்சனை, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது தாவேக்காவை ஈஸியாக வந்து இந்த ஆட்சி கட்டுலேருந்து நகர்த்திடலாம். அதுக்கப்புறம் டிவிகே அப்படின்னு இந்த கட்சியவே தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்திடலான்ற அந்த எண்ண ஓட்டம் தான் அதிகமாக இருக்கும். நான் இப்போ ஒரு பெரிய கட்சியோட தலைவராக இருந்தால் நான் அதான் யோசிப்பேன். ஸோ அதனால் விஜய் கண்டிப்பாக இந்த வாட்டி சிஎம் ஆவார். அதை யாராலும் தடுக்க முடியாது. தேங்க்யூ.